வணக்கம். இது Teeztotaller. ஸோ இன்னைக்கு வீடியோவில் ஒரு thumbnail காமிச்ச மாதிரி பிரிண்டிங் மெத்தட்ஸ் அண்ட் ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். சரி, இந்த வீடியோ ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு தியரிட்டிக்கல் வீடியோ தான், சரிங்களா? ஒரு கான்வர்சேஷன் தான். என்னோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். இப்போ சப்ஜெக்ட் உள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பிரிண்டிங் மெத்தடில் என்ன மெத்தட் கார்மெண்ட் பிரிண்டிங் இருக்குன்னு சொல்லிடுறேன். ஸோ ஸ்க்ரீன் பிரிண்டிங், DTF பிரிண்டிங், D2G பிரிண்டிங், vinyl, sublimation and printable vinyl. ஸோ இந்த மாதிரி இவ்வளோ செக்ரிகேஷன் இருக்கு. ஸோ இதில் எந்தெந்த மெத்தட் எப்போ யூஸ் பண்ணலாம், ஸோ எதெல்லாம் வந்து டூ அண்ட் டோன்ட்ஸ் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஸ்க்ரீன் பிரிண்டிங். ஸ்க்ரீன் பிரிண்டிங் பார்த்தீங்கன்னா மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி தேவை. கண்டிப்பாக வந்து ஒரு மினிமம் 25 டிஷர்ட்ஸ்க்கு மேலே ஆர்டர் வரும்போது தான் ஸ்க்ரீன் பிரிண்டிங் போக முடியும். 1, 2 இல்லை மினிமம் 10க்குள்ளே வரதெல்லாம் வந்து நீங்கள் ஸ்க்ரீன் போட முடியாது. ஸோ ஸ்க்ரீனோட ப்ரீப்ரெஸ் மேக்கிங் ஒர்க் அதிகம், ரீக்ளைமிங் அதிகம். ஸோ நிறைய ஒர்க் இருக்குது, சரிங்களா? ஸ்க்ரீன் பிரிண்டிங் வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா, செட்டப்ன்றது பெரிய வேலை. செட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் டிஷர்ட்ஸுமே பண்ணிக்கலாம். ஸோ இது ஸ்க்ரீன் பிரிண்டிங்கோட வேலை எல்லாமே. அண்ட் இதோட ஸ்க்ரீன் பிரிண்டிங்கோட மேக்கிங் காஸ்ட், செட்டப் காஸ்ட்லாம் வந்து கம்மி, ஒர்க் அதிகம், ஒர்க் லோடு. பட் ஒன்ஸ் நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா ஸ்க்ரீன் பிரிண்டிங்கோட காஸ்ட் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும், சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் வந்து டிஜிட்டல் பார்த்தீங்கன்னா D2G ஆர் DTF. இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு டிஷர்ட்டை வந்து ஒரு பேப்பர் மாதிரி பிரிண்ட் எடுக்கிறது தான் D2Gயோட வேலை. DTFன்றது ஒரு ஃபிலிம்ல பிரிண்ட் கொடுத்து அதை வந்து ஒரு பவுடர், ஹாட்மெல் பவுடரில் அதை வந்து ஹீட் பண்ணி டிஷர்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். ரெண்டுமே வந்து மோரலஸ் ஒரே மாதிரி மெத்தடாலஜி தான். பட் இதோட காஸ்ட் வந்து அதிகம். செட்டப் காஸ்ட்லாம் கிடையாது. ஜஸ்ட் வந்து நீங்கள் எப்படி ஒரு பேப்பர் பிரிண்ட் கொடுப்பீங்கன்னா அந்த மாதிரி கார்மெண்ட்டில் டைரெக்டாக பிரிண்ட் பண்ணிடலாம். பட் இதோட D2Gயோட என்ட்ரி மாடல் பிரிண்டர் எப்சான் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 10 to 12 lakhs. DTFுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் மாடலும் இருக்கு, DTFல ஒரு கமர்ஷியல் மாடலும் இருக்கு. பட் எதுவுமே வந்து பிராண்டட்ல கிடையாது. எல்லாமே வந்து கொரியன், சைனீஸ் அண்ட் இந்தோனேஷியன் மேக்ஸ் தான் இப்போதைக்கு வந்திருக்கு. பட் லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ல வந்து DTF பிரிண்டிங் தான் போயிட்டு இருக்கு. ரொம்ப ஈஸியான மெத்தடு, நோ மினிமம் குவான்டிட்டி. ஸோ நீங்க ஒரு டிஷர்ட்னாலும் ஆர்டர் எடுத்துடலாம், 100 டிஷர்ட்ஸ்னாலும் ஆர்டர் எடுத்துடலாம். பட் காஸ்ட், பிரிண்டிங் காஸ்ட் வந்து அதிகம். கம்பேர் டு ஸ்கிரீன் பிரிண்டிங்கோட இந்த D2G DTFோட காஸ்ட் அதிகம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சப்ளிமேஷன். சப்ளிமேஷன் டோட்டலி பார்த்தீங்கன்னா பாலிஸ்டர் தான் போட முடியும். காட்டனில் வந்து சப்ளிமேஷன் ஒர்க் ஆகாது. லைட் கலர் பாலிஸ்டர் தான் வந்து சப்ளிமேஷன் ஒர்க் ஆகிற இடம், சரிங்களா? DTFன்றது நீங்கள் வந்து பாலிஸ்டர்லையும் போட்டுக்கலாம், எதில் வேணாலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். D2G வந்து காட்டனுக்கு மட்டும்தான் ஒர்க் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா வைனல்ன்றது ஒரு மெட்டீரியலில் ஒரு பிளாட்டரில் கட் பண்ணி ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் வந்து மினிமலாக இருக்கும். ரொம்ப காம்ப்ளெக்ஸ் டிசைன்லாம் உங்களால் வீட் பண்ணி எடுக்க முடியாது. ஸோ வீடிங் ப்ராசஸ்லாம் என்னோட சேனலில் வைனல் பிரிண்டிங் பற்றி நான் போட்டிருக்கேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதில் வந்து நம்ம லைக் பார்த்தீங்கன்னா இப்போ வெஹிக்கிளுக்கெலாம் நம்பர் வந்து ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க. ஸோ அதே ப்ராசஸ், பட் மெட்டீரியல் மட்டும் வந்து இது ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வைனல்வாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சைனீஸ், கொரியன் அண்ட் இந்தோனேஷியன் மேக்ஸ்லாம் இருக்குது, அதுலேருந்து தான் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இதுதான் இதோட ப்ராசஸ். ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ், பட் லிமிடேஷன் டிசைன் வந்து லிமிடேஷனாக இருக்கும். இந்த லிமிடெட் டிசைன்ஸில் தான் பண்ண முடியும். ஒரு என்ட்ரி லெவலுக்கு உங்களுக்கு வைனல் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ ஒரு பிளாட்டர் அண்ட் ஹீட் ப்ளஸ் மெஷின் வாங்கினீங்கன்னா, ஒரு பார்ட் டைமாக ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வைனல் மெத்தட் வந்து கரெக்டாக இருக்கும். ஆர் DTF மெத்தட், அதாவது DTFல என்ட்ரி லெவல் மாடிஃபைடு L1800 இந்த மாதிரி பிரிண்டர்ஸ்லாம் இப்போ மார்க்கெட்டில் இருக்குது. பட் என்ன பிரச்சனை நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, வைனலில் மெயின்டெனன்ஸ்லாம் கிடையாது. DTFல வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மெயின்டெனன்ஸ் இருக்கணும். அதோட ஒயிட் இங்க் வந்து கிளாக் ஆகாமல் பார்த்துக்கணும். அண்டு ஒரு 3 அதோட ஹெட்டோட லைஃப் ஸ்பேன் ரொம்ப கம்மி. ஏன்னா இதுக்குன்னு பிராண்டட் கிடையாது. ஸோ ஒரு மாடிஃபைடு ஒரு எப்சான் பிரிண்டரில் இந்த DTF இங்கை ஊற்றி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த இங்க் வந்து அந்த ஹெட்ல வந்து கரெக்டாக வந்து யூஸ் பண்ண முடியாது. நிறைய வாட்டி கிளாக் ஆகும், நிறைய மெயின்டெனன்ஸ் எல்லாம் இருக்கும். லைக் சப்ளிமேஷன் மாதிரி தான். அண்ட் சப்ளிமேஷன் நான் சொன்ன மாதிரி வெறும் பாலிஷ்ல மட்டும்தான் we should do, சரிங்களா? ஸோ இதுதான் இதில் இருக்கிற மெத்தட்ஸ். ஸோ இந்த மெத்தட், அதாவது பண்ணிக்கலாம், அந்த மெத்தட்ல பண்ணிக்கலாம். ஒரு மெத்தட்ல இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியாது. மெத்தடுமே கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடத்துல பேஸ்ட் ஆன் கஸ்டமர் ரிக்குயர்மெண்ட் அண்ட் என்ன சொல்றது, குவான்டிட்டி, இதை வச்சு தான் இந்த கார்மெண்ட் பிரிண்டிங் இண்டஸ்ட்ரியே போயிட்டு இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் பிரிண்டிங் கிங் ஆஃப் த கார்மெண்ட் பிரிண்ட். ஏன்னா ஸ்கிரீன் பிரிண்டிங்கை பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கல் நாலேஜ் வேணும், கண்டிப்பா கத்துக்கணும். பட் ஆனா உங்களுக்கு லாங் ரனுக்கு காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கிறதுக்கு
ஸ்கிரீன் பிரிண்டிங் ஒர்த் அண்ட் அவுட்புட்டுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியான இது இருக்கும். எப்பயுமே ஒரு விஷயம் என்னன்னா டைரக்ட் கார்மெண்ட், அதாவது D2G இருக்கட்டும், ஸ்கிரீன் பிரிண்டா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து டைரக்டா கார்மெண்ட்ல பிரிண்ட் பண்ணும்போது அந்த இங்க் ஃபைபர்ல இறங்கிரும். இந்த டிரான்ஸ்ஃபர்ன்றது லைக் ஒரு ஸ்டிக்கர் பேஸ்ல தான் இருக்கும். வைனலா இருக்கட்டும், DTF இருக்கட்டும், சப்ளிமேஷன் இருக்கட்டும். இதெல்லாம் சப்ளிமேஷனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து டிரான்ஸ்ஃபர் வந்து அந்த ஒயிட்ல வந்து இது வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். ஸோ இந்த DTF வைனல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்ஃபர் மாதிரி தான். சரிங்களா? ஸோ இதுதான் இதுல ஓவரால் இருக்கிற மொத்த ப்ராசஸ் அண்ட் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். ஸோ இதுல எந்த மெத்தட் நம்ம சூஸ் பண்றோன்றது பேஸ்ட் ஆன் த லைவ் சினாரியோ. நானே பாத்தீங்கன்னா இதுல வந்து 4-5 மெத்தட் யூஸ் பண்ணுவேன். பட் எல்லாமே ரெகுலரா ஒரே மெத்தட் யூஸ் பண்ணணும்னா கிடையாது. அதுக்கேற்ற மாதிரி நான் மாறிப்பேன். ஸோ ஒரு 5 டிஷர்ட் to 10 டிஷர்ட்ஸ் வருது, ஆர்டர் வருதுன்னா DTF இல்லை வைனல்ல போயிடுவேன். 25 டிஷர்ட்ஸ் 100 வருதுன்னா அப்போ நான் ஸ்கிரீன் போட்டு ஸ்கிரீனுக்கு போயிடுவேன். ஒரு பாலிஸ்டர்ல கேட்கறாங்க அப்படின்னா சப்ளிமேஷன் போயிடும். இந்த மாதிரி பேஸ்ட் ஆன் கிரைட்டீரியாக்கு ஏற்ற மாதிரி நான் மாத்திப்பேன். சரிங்களா? ஸோ இதுதான் ஓவரால் இந்த பிசினஸ்ல இருக்கிற பிரிண்டிங் மெத்தட் அண்ட் ப்ராசஸ். இந்த வீடியோவை ஷேர் பண்ணது நிறைய பேர் இந்த நிறைய சஜஷன்ஸ் வந்து வாட்ஸ்அப்ல கேட்குறீங்க, என்ன மெத்தட் எது வந்து சூட்டபிளா இருக்கும் அப்படின்னு. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணது. ஸோ இந்த வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல் ஃபார் பிகினர். இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறவங்களுக்கு ஒரு ஐ ஓப்பனிங்கா இருக்கும், ஒரு லைம் லைட்டா இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த சேனல் நீங்க கொடுக்குற சப்போர்ட்ல தான் இதோட க்ரோத் இருக்கு அண்ட் வில் டூ மோர் வீடியோஸ். சரிங்களா? அண்ட் உங்களுக்கு ஏதாவது கஸ்டமைஸ் T-shirt ரிக்வயர்மெண்ட் இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷன்ல என் நம்பர் அண்ட் வெப்சைட் அட்ரஸ்க்கு ரீச் அவுட் பண்ணுங்க. வில் டூ அவர் பெஸ்ட் வித் குவாலிட்டி அண்ட் ரிசல்ட். மீண்டும் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.